அனைவருக்கும் வணக்கம். இன்று திருப்பாவை பாடல் 9. வாங்க நாம பாராயணம் பண்ணலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலத் துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளே எழுப்பீரோ. உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தாளோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மாமயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் என்பாவாய். திருப்பாவை 9 பாடலுடைய பொருள் பார்க்கலாம். நாம பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றுச்சூழ விளக்கரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கன் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கின்றோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு, எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல். அப்பாடலின் பொருள் விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதில் இருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும். இதோட நாம் திருப்பாவை 9 பாடல் பொருள் விளக்கம் இதை 3மே சொல்லியாச்சு. அதாவது நாம் மணிக்கணக்காக தூங்காம இன்றைக்கு மார்கழி, இந்த மாதம் மார்கழி மட்டுமாவது சீக்கிரம் எழுந்து நாம் அந்த பகவானை கும்பிடணும், அதாவது பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பாடல் நம்மளுக்கு பொருளுடைய விளக்கத்தை தந்திருக்குது. இது மாதிரி திருப்பாவை 10 நாளைக்கு நாம் பாராயணம் பண்ணலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி அனைவருக்கும்.